ஹலோ கைஸ், இந்த வீடியோல அந்த ஃபேட்டட் வில்லன் மேன்வாவோட 24வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 23 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு பிளான் பண்ணபடியே ஹீரோ வந்துட்டு அவங்களே சக்சஸர் ஆக்க முடிவு பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஷியானர் கூட சண்டை போட்டு அது முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்போட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு நமக்கு இருக்கிற கிரட்ஜை வந்துட்டு நம்ம செட்டில் பண்ண போறோமா? ஷேர் ஈவன் உன்னோட மாஸ்டர் கூட எனக்கு ஒரு மேட்ச் கிடையாது, உண்மையிலுமே என்னை எதிர்த்து நீ நின்றலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப ஷானர் வந்துட்டு என்ன வந்துட்டு லுக் டவுன் பண்றத வந்துட்டு நீ நிப்பாட்டு, நான் ட்ரை பண்ற வரைக்கும் என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தாரா. ஆனா நம்ம ஹீரோ தான் வாய்டு ஃபார்ம்ல இருக்கானே, அதனால எந்த ஒரு அட்டாக்குமே மேல வேலை செய்யாது. ஹீரோவும் அங்க இருந்து அவனோட வாய்டு ஃபார்ம்ல பின்னாடி வந்துட்டு போயிடறான். பட் அங்கதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவளோட ஜேடு ஃபிளேம் ஸ்வாடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அவ அட்டாக் பண்ணிரா. ஆனா ஹீரோ வந்துட்டு வெறும் 2 விரல்ல அந்த சோட புடிச்சு தடுத்து நிறுத்திட்டு அவளை பாக்குறப்ப அவ வந்துட்டு ஒண்ணுமே புரியாம தகச்சு நிக்கிறா. ஹீரோ வந்துட்டு மை ஸ்டூபிட் லிட்டில் கசின், உண்மையாலுமே சேக்ரெட் எம்பரர் அவன் வந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணதுனால என்ன வந்துட்டு உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு நீ நினைச்சிட்டியா? இட் சீம்ஸ் லைக் நீ வந்துட்டு கொஞ்சம் மைண்டை வந்துட்டு யூஸ் பண்ணாத மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாடை வந்துட்டு உடச்சு போட்டுட்டு நீ வந்துட்டு எப்படி என்ன கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டே இருந்த. ஏட் உனக்கு நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நீ ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல. உன்னோட ஆக்ஷன் எல்லாமே ஒரு குழந்தைங்க வந்துட்டு ரெக்லஸா பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் இருக்கு. என்ன வந்துட்டு நீ ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டானா? இவனை வந்துட்டு என்னால டிஃபீட் பண்ண முடியல, என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நினைச்சா அவன் சந்தோஷப்படலையா? இவன் என்ன சொல்றான்? ரிவெஞ்சுக்காக இவனை கொல்ற அளவுக்கு நான் கல்டிவேட் பண்ணணும் அவன் சொல்ல வரானா? அப்படிங்கிறப்ப அவளோட மண்டையிலே ஒரு சுண்டு சுண்டிட்டு இந்த பனிஷ்மெண்டோட இன்னைக்கு நான் உன்னை போக விடுறேன், பட் அடுத்த டைம் உன்னை டஞ்சனுக்குள்ள தூக்கி போட்டுட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அங்கேயே உன்னை நான் விட்டுருவேன். வேற எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னா போயிட்டு கல்டிவேட் பண்ணு. உன்ன மாதிரி ஒரு லிட்டில் கிட் கூட ரிவெஞ்ச் விளையாட்டு வந்துட்டு விளையாடுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறப்ப அவன் மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்றத ஸ்டாப் பண்ணு. உன்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்ன உன்னால டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறப்ப ஷானர் கூஷாங் உன்னை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்காக என்ன வந்துட்டு எம்பரஸ் பண்ணிட்டு போற அப்படின்னா என்னோட விஷயம் வந்துட்டு என்னைக்கு நீ ஃபுல்ஃபில் பண்ண போற சார் இன்னைக்கு அதை வந்துட்டு பண்ணிடுறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உனக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்ததுக்கு அப்புறம் நீயே வந்துட்டு என்ன கொன்னு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்பதான் ஹீரோ திரும்பி பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் இருந்துட்டு வர வைக்கிறா. அது வந்துட்டு அங்க இருக்கிற மத்த இடங்களுக்கும் தெரியுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது அது வந்துட்டு சேக்ரெட் எம்பரரோட ஹையரா இருக்கிற ஒரு கல்டிவேட்டரோட ஆறாவாச்சே அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கிரேட் எல்டர் அதை பார்த்துட்டு இது வந்துட்டு அந்த ஓல்டு மாஸ்டரோட ஸ்வாட் இன்டென்ட் ஆச்சு, ஷானர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் கொடுத்து அனுப்பான் அப்படின்னு நினைச்சு பார்க்கவே இல்லையே. ஐ எம் அஃப்ரேட் கூஷாங்கால கூட இதுல எதுவுமே ஆகாம வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்பல இவ வந்துட்டு கொஞ்ச நாள் எங்கேயோ போயிட்டு சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தால அந்த பிளம் பிளாசம் வில்லேஜ்ல மேபி அங்க சொல்லி கொடுத்த மாஸ்டர்ல யாரோ ஒருத்தவங்க அவளுக்கு அந்த ஸ்வாட கொடுத்துருக்கணும் போல. அப்ப ஷானர் இருந்துட்டு சோல் டிஸ்ட்ரக்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்றப்ப மிங்க் அங்க வந்துட்டு தூரத்துல இருந்து ஷானர் வேணாம் அப்படிங்கிறப்பதான் ஆக்சுவலா அவ சுயநினைவுக்கே வரா. இவ்வளவு நேரம் வேற ஏதோ ஒரு எமோஷன் வந்துட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால கூஷாங் சீக்கிரம் அந்த வழியில இருந்து தள்ளி போ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு கார்டை வந்துட்டு நீ யூஸ் பண்றதுக்காக ஒளிச்சு வச்சிருந்தியா? ஒரு ஃபேட்டட் சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கை வாங்கிட்டு உன்னை வந்துட்டு ஒரு பெயினுக்கு உள்ளாக்கணும் இல்லையா அவங்ககிட்ட இருந்து எலும்பை திருடி அதுக்கான பே பேக்கா அதை வந்துட்டு நான் நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேருமே கூஷாங் அப்படின்னு கத்துறாங்க. பட் அந்த இடத்துல அந்த அட்டாக் வந்துட்டு ரொம்பவே பெருசா இருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற ஸ்கையவே இருந்துட்டு பொளந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் அனிமேலும் சரி மேனுவலும் சரி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தா அந்த அட்டாக் வந்துட்டு ஸ்கையை பொளக்கிற மாதிரியே காமிப்பாங்க. அப்ப அதை பார்த்த மல்லவங்க எல்லாருமே யார் அந்த சோவரின் பீக் மேல சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இந்த எனர்ஜி அப்படிங்கிறது செக்டோட எல்டரால மட்டுமே இருந்துட்டு வீல்டு பண்ணக்கூடிய பவர் ஆச்சு அப்படிங்கிறப்ப மிங்காங் இருந்துட்டு கூஷாங் நீ வந்துட்டு என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஷானா இருந்துட்டு வாட் இது வந்துட்டு அதுதானே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு தட்ஸ் ரைட், இப்போ உன் கண்ணுக்கு தெரிகிறது உன்னோட டாவோயிஸ்ட் எலும்புகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வாங்கி அவளுக்கு காமிக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஷானர் இருந்துட்டு நான் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கீயை வந்துட்டு இந்த அட்டாக் பண்றப்ப ஹோல்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பா அவனால ஈஸியா அந்த அட்டாக் டாச் பண்ணிருக்க முடியும். பட் எதுக்காக எனக்காக ரீபே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வாங்கினா அது வந்துட்டு மிட்வேல ஸ்டாப் ஆகல அப்படின்னா அவன் நேரம் இறந்துருப்பான். நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கூஷாங்க வந்துட்டு கொன்னுட்டேன் அப்படின்னா இவனை பத்தி இவ்வளவு நாள் வந்துட்டு நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப மிங்காங்க வந்துட்டு கூஷாங் அவளை வந்துட்டு ரீபே பண்ற அப்படின்னு சொல்றதுக்காக உன்னோட ஓன் லைஃபை வந்துட்டு எப்படி இந்த லைன்ல வச்சு நீ கேம்பிள் ஆட முடியும்? அவளால உன்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உனக்கு ஷோரா தெரிஞ்ச அந்த அட்டாக்கை வாங்குவ? அது
வந்துட்டு மிட்வேல ஸ்டாப் ஆகல அப்படின்னா இந்நேரம் கண்டிப்பா இது உன்னோட இறப்புல தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கடந்த வருஷங்கள் எல்லாமே அவ பண்ண அந்த சஃபரிங்காக அவளுக்கு நான் ரீபே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப மிங்காங் வந்து நீ இப்படி பண்ணதுனால அவ வந்துட்டு உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? வெல் யூ ஆர் ராங் கூஷாங். நீ உண்மையுமே சாகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா வேற எங்கேயாச்சும் போய் செத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நிறைய பேர் வந்துட்டு அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க நினைச்சதை வந்துட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சான்ஷாங் கூ ஃபேமிலி இருக்கிற யங் மாஸ்டருக்கும் அந்த ஷானருக்கு வந்துட்டு சண்டை வந்துச்சான். நீங்க வந்துட்டு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த யங் மாஸ்டர் கூஷாங் தான் இருந்துட்டு இந்த இம்மார்டல் பேலஸோட சக்சஸரா வந்துட்டு மாற போறாராம். அது மட்டும் இல்ல, கூஷாங் வந்துட்டு உண்மையுமே ஒருத்தவங்க இன்ஜூர் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா இந்த கூஷாங் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சைக்கோபேத்ஸ் தான் போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சோ ஹீரோ வந்துட்டு சக்சஸரா அபிஷியலா மாற போறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்துட்டு ஃபார்ச்சூனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாப் டயர் ஆளு கிட்ட இருந்து இது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இன்னுமே என்னோட காயங்கள்ல சில டெஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி வந்துட்டு மிச்சம் இருக்கு. ஐ எம் கிளாட் இந்த காயம் வந்துட்டு சீக்கிரமா ஆறிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் நடிச்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆஃப்டர் ஆல் அந்த கூஷ் நாயர் இருந்துட்டு என்ன கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்றதுக்காக நான் எடுத்து வைக்கிற ஒரு எசென்சியலான ஸ்டெப் தான் இது. என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நீ என்னைக்கு வந்துட்டு என் உடம்புல இருந்து நீயே உன்னோட எலும்புகளை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு வரியோ அன்னைக்கு வந்துட்டு முடிய போகுது. உங்களோட எனிமீஸ் கிட்ட வந்துட்டு நீங்க கொஞ்சம் இறக்கத்தோட இருக்கணும் லிட்டில் கேர்ள். உன்ன மாதிரி ஒருத்தி வந்துட்டு என்னோட உள்ளங்கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. எஸ்டர்டே யூஐ மின்காங்கும் அதுக்கப்புறம் ஷானூர் இருந்துட்டு ஒன்னா இருந்திருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்துல ஷானருக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மின்காங்க்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு என்ன மாதிரி முடிவு வரப்போதும் அப்படின்னு தெரியும். ஸோ ஷானர் கூட சேர்ந்து நான் டிஃபீட் பண்ண பாக்குறா போல அப்படின்னு நினைக்கிறப்ப மின்காங் வந்துட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்து இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறியா என்ன அப்படிங்கிறப்ப நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உமன் உண்மையுமே என்னை பத்தி கவலைப்படுறா போலயே அப்படின்னு நினைச்சிட்டு ஓ இங்கதான் எனக்கு வலிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த பில்லை வந்துட்டு வச்சுக்கோ. அந்த டிஸ்ட்ரக்டிவான எனர்ஜில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பில்லை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஸ்பிரிச்சுவல் கீயை வந்துட்டு கல்டிவேட் பண்ண அப்படின்னா ஃபியூ டேஸ்ல அதோட ரிசல்ட்டை வந்துட்டு பாப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மின்காங் எப்பயில இருந்து எனக்கு வந்துட்டு இவ்வளவு கேர் பண்ண நீ ஆரம்பிச்ச அப்படிங்கிறப்ப எப்பயில இருந்து நான் பண்ணல, நீ தான் இதுக்கு முன்னாடி அதை உணரவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ பெருமூச்சு விடுறப்ப எதுக்காக பெருமூச்சு விடுற அப்படின்னு கேட்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இட்ஸ் நத்திங் ஆஃப்டர் ஆல் நான் வந்துட்டு ஒரு இதயமே இல்லாத ஒருத்தன். சோ நீ வந்துட்டு எனக்கு கேர் பண்ணத வந்துட்டு நான் ஃபீல் பண்ணாம இருந்தது பெரிய ஆச்சரியம் இல்ல அப்படிங்கிறப்ப தட்ஸ் ரைட் கூஷாங். உங்களோட ஹார்ட் வந்துட்டு ஸ்டீல தான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டிவைன் பேத் வந்துட்டு சீக்கிரமே ஓப்பன் ஆக போகுது. மேஜர் கிளான்ஸ்ல இருக்கிற நிறைய யூத் வந்துட்டு ஆல்ரெடி அலைன்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அப்படின்னா நீயே வந்துட்டு அவங்கள போய் பார்க்க கூடாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவளோட கோவம் வந்துட்டு உண்மையுமே ரியலி சம்திங் தான். பட் என்னோட டெமானிக் நேச்சர்ல தான் நான் பண்ணது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளேம் பண்றப்போ திங்ஸ் வந்துட்டு அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்காது. இட்ஸ் லுக்ஸ் லைக் இவன் வந்துட்டு ஆக்சிடென்ட்லி என்னோட சீக்ரெட்டை பத்தி கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சீனை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியுமே நிறைய பேர் கூடி பேசுறத வந்துட்டு காமிக்கிறாங்க. இந்த டாயிஸ்ட் இம்மார்டல் பேலஸ் வந்துட்டு ரொம்பவே புத்திசாலிங்க தான். கடைசி நேரத்துல அந்த கூஷாங்க வந்துட்டு அவங்களோட சக்சஸரா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அவனை இந்த காம்படிஷன்ல சேர்த்து விட்டாங்களே. கூஷாங் கூட சண்டை போட்டா நம்ம வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அவன் சீக்ரெட் சோவரிங்கிற மாதிரி இருந்துட்டு பிரேக் த்ரூ பண்ணி வந்துட்டான். பட் இப்போ என்ன கூஷாங் வந்துட்டு ரொம்ப இன்ஜூர்ட் ஆயிருக்கான். அதனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் இருந்துட்டு உங்களுக்கு அந்த ஏலிங்க பத்தி தெரியும்ல, அவன் வந்துட்டு அந்த லாங்ஷியான் கூட சண்டை போட்டான். அந்த லாங்ஷியான் அப்படிங்கிறவன் ஏன்ஷியன் எம்பரரோட ஒரு ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறப்ப அப்படியே சொல்றீங்க. பட் அப்படியே இருந்தாலும் அவனால யங் மாஸ்டர் கூஷாங்க்கு எதிராக சண்டை போட முடியுமான்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அங்க லாங்ஷியான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சந்திச்சிருக்கான். அந்த லாங்ஷியான் வந்துட்டு பிரதர் கூஷாங் நீங்க வந்துட்டு இந்த மேட்டரை வந்துட்டு இம்ப்ளிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஏலிங் வந்துட்டு ஒரு வீக்லிங் தான். அவன் வந்துட்டு எதுக்கு இப்படி பண்றானே தெரியல பிரதர் லாங்ஷியான் அப்படிங்கிறப்ப பிரதர் ஷாங் நானுமே அவனை பத்தி கொஞ்சம் குறைச்சுதான் இட போட்டேன். அதனாலதான் நான் வந்துட்டு அந்த ஏலியன் ஹேண்ட்ல வந்துட்டு அவ்வளவு சஃபர் ஆனேன். ஹவவர் எதுக்காக அவன் வந்துட்டு உங்களை வந்துட்டு சேலஞ்ச் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இஃப் ஐ எம் நாட் ராங் அவன் வந்துட்டு உங்களோட பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே. சோ அவன் எந்த ஒரு ஹேரோட ஹெல்ப் இல்லாம இவ்வளவு தூரம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்களை வந்து சண்டை போட வைக்க இழுத்தது வந்துட்டு ஒரு மேட்டர். பட் என் கூட சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் மேட்டர். ஆஃப்டர் ஆல் என்ன வந்துட்டு சேலஞ்ச் பண்றவங்க கண்டிப்பா ஒரு இடியட்டா இருக்க முடியாது அப்படிங்கிறப்ப அந்த லாங்ஷியான் இருந்துட்டு இந்த மேட்டர் பத்தி நான் இதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கேன் பிரதர் ஷாங் அண்ட் ஐ பிலீவ் கண்டிப்பா ஏலிங்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஷேடோஸ்ல இருந்து கைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இட்ஸ் ஆல்சோ பாசிபிள் அவனுக்கு வேற ஒருத்தவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு எதிராக நான் ஃபாட் பண்ணப்போ அவனோட மூவ்ஸ் எல்லாமே திடீர்னு பிசாராவே மாறிச்சு. என்னோட நிறைய மிஸ்டிக்கல் எபிலிட்டிஸ் அப்படியே அவன் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருந்து செத்து போனவங்களோட பொருள். அதான் வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. ஹீரோ வந்துட்டு நான் சொன்னதே தான் நீங்களும் சொல்றீங்க பிரதர். யாரோ ஒருத்தவங்க பவர்ஃபுல்லா இருந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பேக்கப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்துட்டு பப்ளிக்கா அவ்வளவு திமிரா இருக்கான் அப்படிங்கிறப்ப மிங்காங் வந்துட்டு இவன் என்ன பண்றான் பப்ளிக்கா வந்துட்டு அந்த ஹெவன்லி எம்பரரோட இன்ஹெரிட்டன்ஸ் அவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தெரிவிக்க பாக்குறானா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு பை த வே பிரதர் லாங்ஷியான் நிறைய அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு நிறைய கிளான்ல சேர்ந்தவங்க திடீர்னு வந்து காணாம போயிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு அந்த மேட்டரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிறப்பதான் மிங்காங் வந்துட்டு இவன் போன வாழ்க்கையில என்ன பண்ணானோ அதை வந்துட்டு பண்றதுக்கு ட்ரை பண்றானே, இவனோட
டெமானிங் ஆர்ட்ஸுக்கு வந்துட்டு மத்தவங்க தான் அதை கத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட பழைய தூக்கி போட பார்ப்பான். அதை வந்துட்டு இப்ப பண்ண போறானே அப்படின்னு அவர் நினைக்கிறா. சோ அந்த காணாம போறாங்கன்னு ஒரு விஷயம் வந்துட்டு ஹீரோ சொல்றான்ல, அந்த காணாம போனவங்க எல்லாத்தையுமே ஹீரோ தான் கடத்தி எல்லாத்தையுமே தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.